வணக்கம் நண்பர்களே, இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். இன்றைக்கி நம்ம சேனலில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திரைப்பயணத்தில் 35 ஆண்டுக்கு முன்பே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி திருப்பு முனையாக அமைஞ்ச புலன் விசாரணை படம் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு நம்ம செய்தி சேனல். இன்றைக்கி என்னதான் தொழில்நுட்ப ரீதியாக பல கோடி ரூபாய் செலவில் படங்கள் எடுத்தாலும் வலுவான கதை, திரைக்கதை இல்லைன்னா மக்களிடம் வரவேற்பு கிடைப்பதில்லை. ஆனால் 20 ஆண்டுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட படங்கள் வலுவான திரைக்கதை, அன்றைக்கு இருந்த தொழில்நுட்பங்களால் பெரிய வெற்றிகளை பெற்றது. அந்த வகையில் கேப்டனின் புலன் விசாரணை படமும் ஒன்று. கேப்டன் இது ஒரு மந்திர வார்த்தை. தமிழ் சினிமா ரசிகர்கள், தமிழ் பட உலகம் மட்டுமல்ல, தமிழகம் முழுக்கவே இந்த வார்த்தைக்கு தனி ஈர்ப்பு சக்தியும் மரியாதையும் உண்டு. அவரோட மறைவுக்கு பிறகு அது இன்னும் அதிகரிச்சதே தவிர கொஞ்சம் கூட குறையல. அதனால தான் இன்றைக்கும் நாம் கேப்டனை பற்றி பேசுகிறோம், அவரது படங்களை பார்த்து ரசிக்கிறோம், அவரோட நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் சமூக வலைதளங்களில் கேப்டன் இல்லாத தகவல்களே இல்லைன்ற நிலை தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, கேப்டன் என்ற பட்டம் சாதனையாளர்களுக்கு மட்டுமே பொருத்தமாக இருக்கும். அந்த வகையில் நம்ம கேப்டன் சினிமா, அரசியல் ரெண்டுலேயுமே சாதனையாளராகவே இருந்தார். அவரோட புலன் விசாரணை படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படம் 1990ஆம் வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடன் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த பணக்காரன், பிரபு நடித்த கட்டுமரக்காரன், கார்த்திக் நடித்த இதய தாமரைன்னு 7 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஆனாலும் புலன் விசாரணை மட்டும்தான் ரிலீஸ் ஆன அத்தனை தேட்டர்லையும் 200 நாட்களை கடந்து ஓடி பெரிய ஹிட் அடிச்சது. அதுக்கு காரணம் 35 வருஷத்துக்கு முன்னாடியே 1 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் புது மேக்கிங் ஸ்டைலில் உருவான இந்த படம் அனைத்து சினிமா ரசிகர்களையும் ஈர்த்தது. அதில் கேப்டனோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், கூலிங் கிளாஸ், தொப்பின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் டைரக்டர் ஆர்கே செல்வமணி ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து செஞ்சு ஆங்கில படத்திற்கு இணையாக புலன் விசாரணையை உருவாக்கினார். இந்த படத்தோட கதை என்னன்னா, அன்றைய காலகட்டத்தில் நடந்த பரபரப்பான ஆட்டோ ஷங்கர் வழக்கின் அடிப்படையில் ஆள் கடத்தல், கொலை மற்றும் மனித உறுப்புகளை திருடும் மர்ம கும்பலை நேர்மையான போலீஸ் அதிகாரி கண்டுபிடிச்சு தண்டிக்கிற கதைக்களமாக அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது இப்போ சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கடத்தல் கொலை மாதிரி பரபரப்பான வழக்கின் உண்மை சம்பவம் தான் அன்றைய ஆட்டோ ஷங்கர் வழக்கில் உருவான புலன் விசாரணையும். நடிகர் ஆனந்த்ராஜ் ரவுடி ஆட்டோ ஷங்கரா நடித்து அசத்தியிருந்தார். அதே போல முக்கிய வில்லனா அறிமுகமான சரத்குமார் மனித உறுப்புகளை திருடும் மோசடி டாக்டராக நடித்து மிரட்டி இருந்தார். இந்த படத்தில் ஹீரோ விஜயகாந்திற்கு இணையாக ஆனந்த்ராஜும் சரத்குமாரும் பவர்ஃபுல் வில்லன்களாக உருவாக்கப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனஸ்ட் ராஜுங்கிற போலீஸ் அதிகாரியாக நடித்த கேப்டனும் வில்லன் சரத்குமாரும் கிளைமேக்ஸில் ஸ்டீல் மேடையில் மோதும் சண்டை காட்சி ஆங்கில படங்களுக்கு இணையாக அமைக்கப்பட்டிருந்தது. அதனால் அந்த சண்டை காட்சி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. அதே போல இந்த படத்தில் இடம்பெற்ற அதிரடி வசனங்கள், குறிப்பாக கோர்ட் சீன்களில் மக்களிடம் பலத்த வரவேற்பை பெற்றது. வசனகர்த்தா லியாகத் அலிகான், அவர் கேப்டன் விஜயகாந்தோட ஆஸ்தான வசனகர்த்தாவாக இருந்தார். அதனால தான் அந்த படத்தில் நாட்டு நடப்பை துல்லியமாக பிரதிபலிக்கிற அளவுக்கு அதிரடியாக வசனங்கள் இருந்தது. அந்த படம் மட்டுமல்ல, ஏழை ஜாதின்னு வரிசையாக விஜயகாந்தோட அனைத்து படங்கள்லேயும் லியாகத் அலிகான் வசனம் எழுதியிருந்தார். இன்றைக்கி அந்த படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அசால்ட்டாக 50 நாளை கடந்து ஓடும். அந்த அளவுக்கு அதிரடி வசனங்கள் இடம்பெற்றுள்ள படங்கள் எல்லாமே. புலன் விசாரணை, ஏழை ஜாதின்னு இப்படி தொடர்ச்சியாகவே அவரோட படங்கள் எல்லாமே அந்த அளவில் தான் இருந்தது. புலன் விசாரணை படத்தோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அதில் வில்லனை நடித்த சரத்குமார் முதல் முறையாக கேப்டனை சந்திக்கும்போது அவர் மீசை எடுத்தால் கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்கும்னு கேப்டன் விஜயகாந்த், டைரக்டர் ஆர்கே செல்வமணி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதை கேள்விப்பட்ட சரத்குமார் சாப்பாடு டைமில் வெளியே போய் மீசை எடுத்துகிட்டு வந்து ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்கார். இது அவருக்கான பட வாய்ப்பு என்பதை விட கேப்டன் மேலே அவர் வச்சிருந்த நம்பிக்கைன்னு சொல்லலாம். அதற்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படத்தில் அவரது கேரக்டருக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டு காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தது. அதுதான் கேப்டனின் மனசு என்று அவரால் வளர்ந்தவர்கள் நினைவு கூறுகின்றனர். இப்படி பல்வேறு சிறப்புகளுடன் வெளியான புலன் விசாரணை படம் சினிமா ரசிகர்களுக்கு பொங்கல் பரிசாகவும் அந்த ரசிகர்கள் அளித்த மெகா வெற்றியால் கேப்டனுக்கு கல்யாண பரிசாகவும் அமைஞ்சது. ஆமாம், அவரது திரைப்பயணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் புலன் விசாரணை பிளாக் பஸ்டர் வெற்றி திருப்பு முனையாக அமைஞ்சதை மறக்கவே முடியாது. அந்த படம் வெளியான அடுத்த சில நாட்களில், அதாவது ஜனவரி 31ஆம் தேதி கேப்டனின் திருமணம் நடந்தது குறிப்பிடத்தக்கது. புலன் விசாரணை படம் கேப்டனுக்கு மட்டும் இல்லை, அதில் நடித்த ஆனந்த்ராஜ், சரத்குமார், டைரக்டர் ஆர்கே செல்வமணி ஆகியோரின்
திரைப்பயணத்திற்கு திருப்பு முனையாக அமைஞ்சதை யாராலும் மறக்க முடியாது. மீண்டும் கேப்டனின் மற்றும் ஒரு நினைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.